கோவை விவாதத்தில் குரானுக்கு முரண்படக்கூடிய செய்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற விதியை இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். அப்படிங்கிறதுக்குரிய ஆதாரத்தை எம்ஐ சுலைமான் அவர்கள் கோவை விவாதத்தில் முன்வைக்கிறார். அதை முன்வைத்து பேசும்போது அந்நுக்கத் என்கிற நூல்ல, அதாவது அந்நுக்கத் என்கிற இப்னு ஹஜர் அவர்கள் எழுதிய நூலே இப்னு சலாஹ் அவர்கள் எழுதிய முகத்திமத்து இப்னு சலாஹ் என்று சொல்லப்படக்கூடிய இப்னு சலாஹ் அவர்கள் எழுதிய நூலுக்கான விரிவுரை நூல் தான். அப்ப இப்னு ஹஜர் அவர்கள் குரானுக்கு முரணாக ஒரு செய்தி வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற இப்னு ஹஜர் அவர்களுடைய கருத்தை மேற்கோள் காட்டி பேசும்போது இது 500களிலேயே இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு. இப்னு சலாஹ் அவர்களை நீங்க ஹதீசுகளை மறுத்துட்டார்னு சொல்வீங்களா, வழிகேடர்னு சொல்வீங்களா என்கிற ஒரு பேச்சையும் எம்ஐ சுலைமான் அவர்கள் பேசுறாங்க. ஹதீஸ் கலையில முன்னோடி இப்னு சலாஹ், முகத்திமா இப்னு சலாஹ் என்று சொல்வார்கள். இவருடைய காலம் ஹிஜ்ரி 577 அவர் பிறந்தவர். இந்த நூலுக்கு விரிவுரை எழுதிய நுக்கத் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் எழுதிய ஒரு நூல். அவர் 773 பிறந்து 852 இறந்திருக்கிறார். இப்னு சலாஹ் என்று சொன்னால் ஹதீஸ் கலையை படித்திருந்தவர்களுக்கு கண்டிப்பாக தெரியாமல் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட இப்னு சலாஹ் அவர்கள் சொன்ன அந்த நூலினுடைய விரிவுரையிலே ஹாஃபில் இப்னு ஹஜர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மின்ஹா ஐயகூன முனாக்கிலன் லினஸ்ஸில் கிதாப். இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளே, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீது ஒரு செய்தி இட்டுக்கட்டப்பட்டது என்று சொன்னால் எப்படி கண்டுபிடிப்பது, அதை எதை வைத்துக் கொண்டு அறிந்து கொள்வது? ஹதீஸ் கலையிலே குறிப்பிடுகிறார்கள், திருக்குர்ஆனுடைய வசனங்களுக்கு நேரடியாக முரணாக அமைந்திருந்தால் அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு முரணாக இருக்குமானால், அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு முரணாக அமைந்திருக்குமானால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீது யாரோ இட்டுக்கட்டி இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று அன்றைய ஹிஜ்ரி 577 இது கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப என்ன செய்யறது? ஹாஃபில் இப்னு ஹஜர் அவர்களும் யூத கொள்கைக்கு போயிட்டாரு சொல்லுங்க, இமாம் நவவி அவர்களும் யூத கொள்கைக்கு போயிட்டாரு சொல்லுங்க, அதே போன்று இப்னு சலாஹ் அவர்களும் யூத கொள்கைக்கு போயிட்டாரா? அவங்க தான் நமக்கு சொல்லி இருக்கிறார், நமக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்றால் தெரிந்து கொள்ளுங்கள், திருக்குர்ஆனுடைய வசனங்களுக்கு முரணாக அமைந்திருந்தால் அது கண்டிப்பாக அது இட்டுக்கட்டப்பட்டதுதான். இதோ மேற்கோள் காட்டி அவர் ஒரு துவக்கமாக இப்னு ஹஜர் அவர்கள் அந்த மீனிங்ல சொல்லல, பலவீனமான ஹதீஸ்களுக்கு தான் சொன்னார்னு சொல்லி பழைய குருட்டு சிந்தனையை அங்க வெளிப்படுத்துறாரு. அது ஒரு பக்கம். அதுக்கு நம்ம என்ன விளக்கம் சொல்றோம்? துவக்கமா என்ன கேட்கிறாருன்னா, பார்த்தீர்களா இப்னு சலாஹ் சொன்னதாக இவர்கள் சொல்லுகிறார்கள். இப்னு ஹஜர் அவர்கள் குறிப்பிட்ட கருத்தை குர்ஆனுக்கு முரணா இருந்தா அது ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிறத இப்னு ஹஜர் சொன்னதாக இவர்கள் கூறிவிட்டு இதை இப்னு சலாஹ் மேலையும் பழிய போடுறாங்க. 500களிலே இந்த கருத்து சொல்லப்பட்டுச்சுங்கிறாங்க. இப்னு சலாஹ் என்ன இதை சொல்லவா செய்தார்? இப்னு ஹஜர் தானே இதை குறிப்பிட்டார் என்று தன்னுடைய அறியாமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயலை நம்ம பார்க்கிறோம். குர்ஆனுக்கு மாற்றமாக இருப்பதும் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸினுடைய அடையாளம் என்ற ஒரு வாசகத்தை சொல்லி இது இப்னு சலாஹ் சொல்லி இருக்கிறார், ஹிஜ்ரி 5வது நூற்றாண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று பல்வேறு இடங்களில் எம்ஐ சுலைமான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் உண்மையிலே இவருக்கு ஒரு விவரம் தெரியவில்லை. இந்த வாசகத்தை சொன்னது இப்னு சலாஹ் அவர்கள் அல்ல. இதை சொன்னது இப்னு சலாஹ், முகத்திமத் இப்னு சலாஹ் என்ற நூலுக்கு விரிவுரை எழுதிய இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள்தான் அந்நுக்கத் என்ற அவர்கள் அவர் நூலிலே இதை குறிப்பிட்டார்கள். ஆனால் இதில் எம்ஏ சுலைமான் என்ன செய்கிறார் என்றால், இதை இப்னு சலாஹ் சொன்னார், ஹிஜ்ரி 5வது நூற்றாண்டிலேயே இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸ்களின் முன்னோடியே இதை சொல்லி இருக்கிறார் என்று இப்னு சலாஹோட தொடர்பு படுத்துகிறார். ஆனால் இந்த வாசகத்தை இப்னு சலாஹ் அவர்கள் சொல்லவே இல்லை. நாங்க எந்த அடிப்படையில 500களிலே இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது, இப்னு சலாஹ் நீங்க ஹதீஸை மறுத்தாருன்னு சொல்லுவீங்களான்னு எந்த அடிப்படையில கேட்டோம் என்றால், இதை கருத்தை கவனித்து ஹதீஸை மறுக்கலாம். நபி பேரில் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியை அது அறிவிப்பாளரை மட்டும் கவனிப்பதல்ல, அது என்ன கருத்தை சொல்லுகிறது என்று கருத்தையும் கவனிக்க வேண்டும். கருத்தை கவனிச்சும் இட்டுக்கட்டப்பட்டதுன்னு முடிவு பண்ணலாம் என்பதை இப்னு சலாஹ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாங்கள் இல்லாத அபாண்டமாக எல்லாம் சொல்லவில்லை. இப்னு சலாஹ் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். முகத்திமத் இப்னு சலாஹ்ல குறிப்பிடப்படுகிறது, வகத் யஃபஹமூனல் வதஅ மின் கரீனத்தி ஹாலிர் ராவி அவில் மர்வி. இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை அவர்கள் எப்படி அறிந்து கொள்கிறார்கள் என்றால், மின் கரீனத்தி ஹாலிர் ராவி, அறிவிப்பாளருடைய நிலையை வைத்தும் இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை அறிந்து கொள்ளலாம். அவில் மர்வி, செய்தியை வைத்தும் இட்டுக்கட்டப்பட்டது என்று அறிந்து கொள்ளலாம். இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அறிந்து கொள்வதற்கு 2 வழிமுறையை சொல்றாரு இப்னு சலாஹ் அவர்கள். ஒன்னு, மின் கரீனத்தி ஹாலிர் ராவி, அறிவிப்பாளர் யாரு, இவருடைய நம்பகத்தன்மை என்ன,
இவர் எப்படிப்பட்ட நபர், எந்த தரத்தில் இருக்கிறார் என்று அறிவிப்பாளரை கவனித்து இது நபி பேர்ல இட்டுக்கட்டப்பட்டதுன்னு முடிவு பண்றது ஒண்ணு. இன்னொன்னு என்ன சொல்றார், அவில் மர்வி, செய்தியை கவனித்து, அங்க அறிவிப்பாளரை பத்தி கவனிக்க வேண்டியதில்லை, செய்தியை கவனித்து என்று சொல்லப்பட்டு விட்டால் ரெண்டாக பிரித்து அறிவிப்பாளரை கவனித்து இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சொல்வது, செய்தியை கவனித்து இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சொல்வது, ரெண்டா பிரித்து சொல்றாருல. அப்ப செய்தியை கவனித்து இது நபி பேர்ல இட்டுக்கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லலாம், முடிவெடுக்கலாம். அப்படி ஹதீஸ் கலை அறிஞர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இப்னு சலாஹ் சொன்ன இந்த கருத்தை மேற்கோள் காட்டித்தான் 500களே இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு. இப்னு சலாஹ் நீங்க ஹதீஸ்களை மறுத்துட்டார்னு சொல்லுவீங்களா, வழிகேட்டன்னு சொல்லுவீங்களான்னு கேட்டோம். அப்ப இவர்கள் முகத்திமத்து இப்னு சலாஹவே ஒழுங்கா படிக்காம தம்முடைய அதிமேதாவித்தனத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி பேசப்பட்ட ஒரு பேச்சு தானே தவிர சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பேச்சு அல்ல என்பதை இந்த ஒரு சிறு விஷயத்திலிருந்து நம்ம விளங்கிக் கொள்ளலாம். சரி, அடுத்து என்ன சொல்ல வராரு, பழைய பல்லவி. என்ன பழைய பல்லவி, இப்னு ஹஜர் அந்த கருத்திலா சொன்னார், இப்னு ஹஜர் பலவீனமான செய்திகளுக்குத்தான் இதை பொருத்த வேண்டும் என்றார், எல்லாம் மனோ இச்சை. இப்னு ஹஜர் என்ன கருத்தில் சொன்னார் என்பதை விளங்குவதாக இருந்தால் அவர் சொன்ன வார்த்தையை வச்சு விளங்கணும், அவர் சொன்ன வார்த்தையை வைத்து ஆதாரம் காட்டணும். இவங்க தங்களுடைய சிந்தனையை பகுத்தி இப்னு ஹஜர் இந்த கருத்தில் பலவீனமான ஹதீஸ்களுக்கு தானே சொன்னார், அதையே நீங்க சரியான அறிவிப்பாளர் தொடர் கொண்ட செய்திகளுக்கு பொறுத்துறீங்க. குரானுக்கு முரணா இருந்தா அது இட்டுக்கட்டப்பட்டதுன்னு முடிவு செய்ய வேண்டியது, அது பலவீனமான ஹதீஸ்களுக்கு தான் இப்னு ஹஜர் சொன்னாரு, சரியான செய்திகளுக்கு சொல்லலங்கிற அதே பழைய ஒற்றை சிந்தனையை வழிகட்ட தவறான கருத்தை இப்னு ஜவுசி மேல பழி போட்ட மாதிரி இப்னு ஹஜர் மேலையும் பழி போட பாக்குறாரு. நம்ம என்னன்னு சொல்றோம்னா இப்னு ஹஜருடைய வார்த்தையிலிருந்து நம்ம விளங்குவோம், அவர் எந்த கருத்தில் சொன்னார் என்பதை பாருங்க. இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை எப்படியெல்லாம் அறிந்து கொள்வது, அடிப்படை உசூலியின்கள் அடிப்படைவாதிகள் இதற்கு என்னென்ன விளக்கம்லாம் சொல்லியிருக்கிறாங்க, என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்கிறத விளக்குறாரு. மின்ஹா, இட்டுக்கட்டப்பட்ட செய்தி எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பதுன்னா அதுல ஒண்ணுதான் ஜஅலுல் உசூலியின, உசூலியின்கள் அடிப்படைவாதிகள் இதற்கு ஒரு உசூலை எல்லாம் வகுத்த அந்த அறிஞர்கள் இதற்கு அடையாளத்தை சொல்றாங்க. மின் தலாயிலில் வதஇ, ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் அறிந்து கொள்ளக்கூடிய அடையாளங்களில் ஒன்றாக குறிப்பிடுகிறார்கள் அய்யுஹாலிஃபல் அக்ல, அறிவுக்கு மாத்தமாக இருப்பது. அறிவுக்கு மாத்தமா இருந்தா அது இட்டுக்கட்டப்பட்டது. அறிவுக்கு மாத்தம்னா எப்படி, வலா யக்பலு தஅவீலன், மாத்து விளக்கம் எந்த ஏதாவது விளக்கம் கொடுத்து இணைச்சு புரிய முடியுமா அப்படின்னு பார்க்கணும். மாற்று விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத விதத்தில் அறிவுக்கு முரண்பட்டால் அது இட்டுக்கட்டப்பட்டதுதான் என்று உசூலியன்கள் சொன்னார்கள், அடிப்படைவாதிகள் சொன்னார்கள் என்று இப்னு ஹஜர் அவர்கள் இந்த கருத்தை மேற்கோள் காட்டுறாங்க. அப்ப நீங்க என்ன கவனிக்கணும்னா இது பலவீனமான ஹதீஸை பத்தியா பேசுது, தஅவீல் என்று சொல்லப்படுகிற மாற்று விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளாத விதத்தில் அறிவுக்கு மாத்தமாக இருந்தால் அது இட்டுக்கட்டப்பட்டது. ஒரு செய்தி வருது, நபிகள் நாயகத்தின் பெயரால் ஒரு செய்தி வருது, அதுல அறிவுக்கு மாத்தமா இருக்கு, மாற்று விளக்கம் கொடுத்து பார்க்கிறோம், கொடுக்க முடியல. மாற்று விளக்கம் என்ன முட்டு கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது, முட்டு கொடுத்தா கூட அந்த விளக்கம் சரிப்பட்டு வரவே இல்லை, மோதிக்கிட்டு தான் இருக்கு. இப்படி இருக்குமையானால், மாற்று விளக்கம் கொடுக்க முடியாத அளவுக்கு அறிவுக்கு அது நேரடியாக மோதுமையானால் அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று இப்னு ஹஜர் அவர்கள் இந்த கருத்தை மேற்கோள் காட்டுறாங்க. மாற்று விளக்கம் கொடுக்கிறதுங்கிற டாபிக் எதுல வரும், பலவீனமான ஹதீஸ்லையா? இது சஹீஹான அறிவிப்பாளர் தொடர் சரியா இருக்கிற செய்தியில தானங்க இதை பேசுவோம். நபி பேர்ல ஒரு செய்தி வருது, குரானுக்கு முரணா இருக்கு அல்லது அறிவுக்கு முரணா இருக்கு, அறிவுக்கு முரணாக இருக்கிற அந்த செய்தி பலவீனமானதா இருந்தா இதை ரெண்டையும் எப்படி இணைச்சி வழங்கலாம்னு உட்கார்ந்து யோசிப்போமா? எந்த அறிஞராவது இவர் இந்த மாதிரி மண்டையில களிமண் இருக்கக்கூடிய நபர்களை தவிர்த்து ஹுஃபாதுகள் நுக்காதுகள் என்று இவர்கள் சொல்லக்கூடிய எந்த அறிஞரும் பலவீனமான ஹதீஸை வைத்துக் கொண்டு இது எப்படி விளங்குறது, இந்த ரெண்டையும் எப்படி இணைச்சு பார்க்கறதுலாம் உட்கார மாட்டாங்க. அதுக்கு எந்த மசூராவும் தேவையில்லை. இதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். மாற்று விளக்கம் கொடுக்க முடியாத அளவுக்கு அறிவுக்கு அது முரண்படுமையானால் மோதுமையானால் அது இட்டுக்கட்டப்பட்டது. அப்ப இந்த மாற்று விளக்கம் கொடுக்க முடியாத வகையில் என்று இப்னு ஹஜர் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தை இதைத்தான் சொல்லுது. இதை சஹீஹான அறிவிப்பாளர் தொடர் கொண்ட சரியான அறிவிப்பாளர் தொடர் கொண்ட செய்திகளுக்கு தான் இது பேசுது, பலவீனமான ஹதீசுகளை பத்தி இது பேசவில்லை, அதற்காக வேண்டி சொல்லப்பட்ட அளவுக்குள் அல்ல என்பதை விளங்கலாம். அதைக்கு அடுத்து குறிப்பிடுகிறார், அன்னஹு லா யஜூஸு அய்யரித ஷரஉ பிமா யுனாஃபி முக்தலல் அக்லி, அறிவு என்ன ரிசல்ட்டை தருமோ அதுக்கு மாத்தமா ஷரியத் மார்க்கம் வராது. அறிவுக்கு மாத்தமா ஒரு செய்தி வருது, தாவில் பண்ணி பார்க்கிறோம், விளக்கம் கொடுத்து பார்க்கிறோம், விளக்கம் கொடுக்க முடியல அப்படின்னா அது இட்டுக்கட்டப்பட்டது. ஏன் இட்டுக்கட்டப்பட்டது? அறிவு ஒரு ரிசல்ட்டை தர அந்த ரிசல்ட்டுக்கு மாத்தமா ஷரியத் மார்க்கம் வராது, மார்க்கத்தில் அப்படி இருக்காது, அறிவுக்கு மாத்தமா இருக்காது. அப்ப இந்த வார்த்தை மாற்று விளக்கம் கொடுக்க முடியாத அளவுக்கு அறிவுக்கு முரண்படுவது என்று பயன்படுத்தப்படுகிற இந்த வார்த்தை இது சரியான அறிவிப்பாளர் தொடர் கொண்ட பலமான அறிவிப்பாளர் தொடர் கொண்ட செய்தியை பத்தி தான் பேசுது, பலவீனமான ஹதீசுகளை பத்தி பேசலங்கிறத விளங்கலாம். இன்னும் பாருங்க, இப்னு ஹஜர் அவர்கள் இதன் தொடர்ச்சியிலேயே
நாம சொன்ன பாயிண்ட குறிப்பிடுறாரு. என்ன பாயிண்ட்? ஒமின்ஹா ஐயகுன முனாகிதன் லினஸில் கிதாபி அவி சுன்னத்தில் முத்தவாத்திரத்தி அவில் இஜ்மாயில் கத்இ. இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை எப்படி அறிந்து கொள்வது என்றால் குர்ஆனுக்கு முரணாக இருப்பது, சுன்னத்துல் முத்தவாத்திரா தொடர்ச்சியான பல நபர்களால் அறிவிக்கப்படுகிற நபிமொழிக்கு மாற்றமா இருப்பது, உறுதியான ஏகோபித்த முடிவுக்கு மாற்றமா இருந்தா அதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இந்த இவ்வளவு வழிமுறைகளை சொல்லிட்டு இறுதியில குறிப்பிடுகிறார், வஹாதா லா யத்தஅத்தா இல்லா ஹைது லா யும்கினுல் ஜம்உ பிவஜ்ஹின் மினல் உஜூஹி. இந்த இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசுகளை கண்டுபிடிக்கிற வழிமுறைகள் எல்லாமே எங்க கண்டுபிடிக்கணும் சொன்னா, எந்த செய்திகள்ல இதையெல்லாம் அமுல்படுத்தணும் நடைமுறைப்படுத்தணும் என்றால் வஹாதா லா யத்தஅத்தா இல்லா ஹைது லா யும்கினுல் ஜம்உ பிவஜ்ஹின் மினல் உஜூஹ், எந்த முறையிலையும் இணைச்சி விளக்கம் கொடுக்க முடியாது என்கிற சூழ்நிலை உள்ள இடத்துல தான் இது வரும். நம்ம பல இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று கண்டுபிடிப்பதற்கு பல அடையாளங்களை சொன்னோம். மாற்று விளக்கம் கொடுக்க முடியாத அளவுக்கு அறிவோடு மோதுவது, குர்ஆன் வசனத்துக்கு எதிராக இருப்பது, பலரால் அறிவிக்கப்படுகிற நபிமொழிகளுக்கு மாற்றமாக இருப்பது, அதே போல உறுதியான ஏகோபித்த முடிவுக்கு மாற்றமாக இருப்பது, இப்படிலாம் இருந்தா அது இட்டுக்கட்டப்பட்டதுன்னு முடிவு பண்ணலாம்னு பல வழிமுறைகளை சொல்லிவிட்டு இதெல்லாம் எங்க அமுலாகும், எங்க நடைமுறைப்படுத்தப்படும் என்றால் ஜம்உ என்று சொல்லப்படுகிற இணைத்து விளக்கம் காண முடியாத இடத்துல தான் இது வரும். அம்மா மஆ இம்கானில் ஜம்இ ஃபலா, எங்கே இணைத்து விளக்கம் காண முடியுமோ, ரெண்டு செய்தியை இணைச்சு புரிஞ்ச ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கலாம், ஒரு முரண்பாடு இல்லாத ஒரு விளக்கத்தை, ஒரு கருத்தொற்றுமையை ஏற்படுத்தலாம், ஒரு ஒன்றுபட்ட கருத்தை பொதுவான கருத்தை இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு புரிந்து கொள்ளலாம் என்றால் அங்கெல்லாம் மறுத்தரக்கூடாது, இட்டுக்கட்டப்பட்டதுன்னு முடிவு பண்ணிடாத. அப்ப பாருங்க எவ்வளவு தெளிவா விளக்கி சொல்றாரு. இதே தான் சுயூத்தி இமாம் அவர்கள் என்னென்ன வார்த்தைகளை சொல்லி விளக்கினாரோ, தன்னுடைய நிலைப்பாட்டை விளக்கினாரோ அதே வார்த்தைகளை சொல்லித்தான் இமாம் இப்னு ஹஜர் அவர்களும் விளக்குகிறார்கள். மாற்று விளக்கம் கொடுக்க முடியாத அளவுக்கு அறிவோடு மோதுவது, அப்படி மோதுனா அதுதான் இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னு முடிவு பண்ணணும். மாற்று விளக்கம் கொடுக்க முடியும்னா அதை நீ இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சொல்லிடாத. அதே மாதிரி அறிவுக்கு மாத்தமா ஒரு செய்தி வருது, குர்ஆனுக்கு மாத்தமா ஒரு செய்தி வருதுன்னு சொன்னா அது ஏதாவது ரெண்டையும் இணைச்சி விளக்கம் கொடுக்க முடியுமான்னு பாரு. இணைத்து விளக்கம் கொடுக்க முடியும் என்றால் அந்த விளக்கத்தை சொல்லி ரெண்டையும் இணைச்சிட்டு போயிடணும். இணைச்சி விளக்கம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா அந்த செய்தியை நபி பெயரால் சொல்லப்பட்ட அந்த செய்தி இட்டுக்கட்டப்பட்டதுன்னு முடிவு பண்ணிக்க அப்படிங்கிறாரு. இந்த இணைச்சி விளக்கம் இதைத்தான் நீங்க கவனிக்கணும். திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம், இவர்கள் ஹதீஸ் கலையினுடைய அடிப்படை அறிவு இல்லாமல் பேசுகிறார்கள் என்பதற்கு இதுதான் ஆதாரம். இணைச்சி விளக்கம் கொடுக்கிறதுங்கிறது எங்க பேசுவோம்? பலவீனமான ஹதீசுகள் இந்த பேச்சு வருமா? இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளுக்கு இந்த பேச்சு வருமா? நபி பேரில் சொல்லப்படக்கூடிய ஒரு பலவீனமான ஹதீஸையும் ஒரு குர்ஆன் வசனத்தையும் வச்சு உட்கார்ந்துக்கிட்டு இந்த ரெண்டையும் எப்படி இணைப்பதுன்னு யோசிக்கணுமா? மஷூரா பண்ணணுமா? ஆய்வு பண்ணணுமா? அதுதான் அறிவிப்பாளர்ல இருக்கிற குறையினாலே அது அடிபட்டு போயிருதே. ஒரு பலவீனமான செய்தி அல்லது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அது குர்ஆனோட மோதக்கூடிய வகையில் இருக்குமே, ஆனால் இங்க ஜம்மு என்கிற இணைச்சி விளக்கம் காண வேண்டிய அவசியம் இல்லை. தவீல் என்கிற மாற்று விளக்கம், ஒரு கருத்தொற்றுமை ஏற்படுத்தக்கூடிய விளக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லையே. அறிவிப்பாளர்ல குறை இருக்குங்கிறதுனாலே அது அடிபட்டு போயிருது. லைஃப் என்பதே அது அந்த குர்ஆன் வசனத்தை விட்டும் தூரமாகி விடுகிறது, பலவீனமாகி விடுகிறது. இணைச்சி விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. அப்ப இப்னு ஹஜர் அவர்கள் குறிப்பிடுவது இணைத்து விளக்கம் கொடுக்க முடியும்படியான செய்திகள். எங்க இணைச்சி விளக்கம் கொடுக்கக்கூடிய பேச்சு வரும்? சஹீஹான ஹதீசுகள்ல தான் வரும், பலவீனமான ஹதீசுகள்ல வராது. அப்ப இப்னு ஹஜர் அவர்கள் குறிப்பிடுவதும் இமாம் சுயூத்தி அவர்கள் குறிப்பிட்டதை போல பலமான அறிவிப்பாளர் தொடர் கொண்ட ஹதீசுகள் குர்ஆனுக்கு முரணாக, அறிவுக்கு முரணாக வந்தால் அதை எப்படி இட்டுக்கட்டப்பட்டதுன்னு முடிவு செய்வது என்பதை பற்றி தான் பேசுகிறாரே ஒழிய இவர் தன்னுடைய ஒற்றை சிந்தனையில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை போல யார் எந்த அறிஞர் என்ன கருத்தை சொன்னாலும் அது பலவீனமான ஹதீஸுக்கு கேசட் அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அதை பத்தி இவங்க பேசல, இது சரியான அறிவிப்பாளர் தொடர் கொண்ட செய்திக்கு தான் பேசியிருக்கிறாருங்கிறது இப்னு ஹஜர் அவர்களுடைய வார்த்தையிலிருந்தே நம்ம விளக்கி இருக்கிறோம். இது ஒரு விஷயம். சரி, இவர் சொல்றாருல அப்பாஸ் அலி அவர்கள் இப்னு ஹஜர் சொல்லாத ஒரு கருத்தை அநியாயமா அபாண்டமா அவரின் மீது சுமத்துகிறார். இப்னுல் ஜௌசி அவர்கள் சொல்லாத ஒரு கருத்தை அவரின் மீது சுமத்தியதை போல சுயூத்தி அவர்கள் சொல்லாத ஒரு கருத்தை சுயூத்தியினுடைய தலையில கட்டின மாதிரி இவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னா, யாரு மார்க்கத்தின் பேர்ல நம்ம சவுதியில பேசுனா இதுக்கெல்லாம் யாரு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க போறான், இதை பத்திலாம் எவன் கேட்க போறான், இருக்கிற 4 பேரை திருப்திப்படுத்திட்டு போவோம், அவங்க எண்ணோட்டத்துக்கு ஏற்ப மார்க்கத்தை சொல்லிட்டு கொடுக்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா ஏதோ வேலை பார்த்தோம்ங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக தான் பேசுறாரு ஒழிய சத்தியத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் இவர் பேசல. சத்தியத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் பேசுறதா இருந்தா விவாதத்தில் சொல்லப்பட்ட டாப் டு பாட்டம் எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்ச்சி இவர் பேசியிருக்கணும். விவாதத்தில் என்னென்ன செய்திகள் எல்லாம் குறிப்பிட்டோம். இமாம் மாலிக் அவர்கள் குர்ஆனுக்கு முரண் சொல்லி மறுத்திருக்கிறாங்க என்று அதற்கு ஒரு பட்டியல் கொடுத்தோம். இமாம் ஷாஃபி அவர்கள் குர்ஆனுக்கு முரண் சொல்லி மறுத்திருக்கிறாங்க என்று அதற்கு ஒரு பட்டியல் கொடுத்தோம். அபூ ஹனீஃபா இமாம் இதே வழிமுறையை கடைபிடிச்சிருக்கிறார் அதுக்கு ஒரு பட்டியல் கொடுத்தோம். நம்முடைய புத்தகங்களையும் ஏனைய பேச்சுக்களையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க குர்ஆனுக்கு முரணாக இருக்கு அவங்க உணரும் போது மறுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்குரிய ஆதாரங்களை சொல்லி இருக்கிறோம்.
இதுக்கெல்லாம் சேர்த்து இவர் மறுப்பு பேசினார்னு சொன்னா, இவைகள் அனைத்துக்கும் சேர்த்து ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தாருன்னா, ஆஹா இவர் மக்களுக்கு மத்தியில் சத்தியத்தை தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி தான் பொங்கி எழுந்து பேசுறாரு, உணர்வு கொப்பளிக்க பேசுறாருன்னு நம்ம நம்பலாம். இவர் தான் பல விஷயங்கள் இருட்டடி, எதுக்கெல்லாம் பதில் இல்லையோ அதெல்லாம் சைலண்ட் கப்சிப்பு. மாலிக் இமாமுக்கு பதில் இல்லையா, அதை பத்தி பேச வேண்டாம். ஷாஃபி இமாமுக்கு பதில் இல்லையா, அதை ஒதுக்கிடு, ஓரம் கட்டிடு. இவைகளுக்கெல்லாம் இது போன்று உளறுவதற்கு கூட வாய்ப்பு இல்லையோ, சமாளிப்பதற்கு கூட இடம் இல்லையோ, அந்த மாதிரி இடங்களை எல்லாம் மூச்சை கூட விடுறது கிடையாது. ஆயிஷா அவங்களை பத்தி பேசினா கிடுக்குப்பிடி கேட்பாங்களா, அப்போ வாயிலிருந்து ஆயிஷான்னு வந்துடவே கூடாது. இப்படி உள்ள நிலையில் பேசக்கூடிய இவர் சத்தியத்தை வெளிப்படுத்துறதுக்காண்டி பேசுறான்னு நம்ம ஒரு அறிவுடைய மக்கள் முடிவு செய்ய முடியுமா? அறவே முடியாது. சரி, இப்னு ஹஜர் அவர்களுடைய விவகாரத்துக்கு வாங்க. இப்னு ஹஜரை பத்தி இவர் என்ன சொன்னாரு? அவர் சரியான செய்திகளுக்கெல்லாம் இந்த அளவுகளை பொருத்தவே இல்லை. பலவீனமான ஹதீஸ்கள்ல அது குர்ஆனுக்கு முரணா இருந்தா அதைத்தான் இட்டு கட்டப்பட்டதுன்னு முடிவு பண்ணணும். இதுதான் இப்னு ஹஜருடைய நிலைப்பாடுன்னு சொல்லி நம்ம இப்னு ஹஜருடைய மாணவர் மாதிரி நேரடியா அவர்கிட்ட இருந்து ஃபத்ஹுல் பாரி எல்லாம் படிச்ச கற்றறிந்த மாணவரை போன்று பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்னு ஹஜர் ஃபத்ஹுல் பாரி அவர் படிச்சிருக்கிறாரா? அதுல எத்தனையோ பல அறிஞர்கள் இப்னு ஹஜர் இமாமே எவரையெல்லாம் அறிஞர் என்றும் பாராட்டி இருக்கிறாரோ அது போன்ற அறிஞர்கள் குர்ஆனுக்கு முரண் என்று அறிவிப்பாளத்துடன் சரியான செய்தியை சஹீஹான ஹதீசுகளை எல்லாம் குர்ஆனுக்கு முரணா இருக்குன்னு உரசி பார்த்திருக்கிறாங்க. அதையெல்லாம் இப்னு ஹஜர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். தன்னுடைய நூல்ல ஏராளமான இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த பதிவு செய்யப்பட்ட பதிவை மட்டுமே பல மணி நேரங்கள் பேச வேண்டும் என்கிற அளவுக்கு இருக்கு. அறிஞர்கள் சரியான அறிவிப்பாளர் தொடர் அடிப்படையில் சரியான செய்தியை குர்ஆனுக்கு முரண் சொல்லி உரசி பார்த்திருக்கிறாங்க. இது குர்ஆனுக்கு முரணா இருக்கேன் அப்படின்னு உரசி பார்த்திருக்கிறாங்க. அதை இப்னு ஹஜர் அவர்கள் தன்னுடைய ஃபத்ஹுல் பாரி நூல்ல கொண்டு வராரு. இப்னு ஹஜருடைய நிலைப்பாடு அறிவிப்பாளத்துடன் சரியா உள்ள செய்தியை அது குர்ஆனுக்கு முரணே பேசக்கூடாது, அது ஒப்பீடே செய்யக்கூடாது, உரசியே பார்க்க கூடாது, அப்படி பேசுறது அறிவீனும், அப்படி பேசுவது வழிகேடு. இதுதான் இப்னு ஹஜர் அவர்களுடைய நிலைப்பாடாக இருந்திருந்தா இதை அமுல்படுத்திய அறிஞர்களுடைய வழிமுறையை சுட்டி காட்டும் போது அந்த அறிஞர்கள் எல்லாம் திட்டிருக்கணுமா இல்லையா? தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணிருக்கணுமா இல்லையா? இவர் சொல்வதை போல நீங்கள் என்ன பலவீனமான செய்திகளுக்கு சொல்லப்பட்டதை ஏன் சரியான செய்திகளுக்கு பொருத்துகிறீர்கள், ஏன் வழிகட்டை மக்களுக்கு மத்தியில் பரப்புகிறீர்கள் என்று இவர் வழிகட்டை பரப்பிக்கிட்டு இருக்கிறாரு. இவர மாதிரி இப்னு ஹஜர் அவர்களும் இதே நிலைப்பாட்டில் இருந்திருந்தா அந்தந்த இடங்களில் இந்த கருத்தை பதிவு பண்ணிருப்பார்ல. அப்ப இப்னு ஹஜர் அவர்கள் இந்த கருத்தை இது ஒரு ஆய்வாக இதை ஒரு கருத்தாக பதிவு செய்துவிட்டு செல்கிறார் என்றால், இதற்காக எந்த கண்டனத்தையும் பதிவு செய்யாமல் செல்கிறார் என்றால் இப்னு ஹஜர் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? அவர் புத்தகத்துல அவர் அணுகி இருக்கிற அணுகுமுறையை கொண்டுதானே அவருடைய நிலைப்பாடு என்னங்கிறது விளங்கணும். ஜாலியாத்துல எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு ஏசி அறையில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய நினைப்பில் தோன்றுவதையும் மக்களுடைய மன உணர்வுகளுக்கு ஏற்ப பிரச்சாரம் செய்வதை வைத்துக் கொண்டு இப்னு ஹஜருடைய கருத்து என்னங்கிறத பாக்குறதா, அவர் புத்தகத்துல அவர் என்ன அணுகுமுறையை கடைபிடிச்சிருக்கிறார், அவர் என்னென்ன வார்த்தையை சொல்லியிருக்கிறார் என்பதை வைத்து இப்னு ஹஜருடைய நிலைப்பாடு என்னங்கிறத பாக்குறதா? குர்ஆனுக்கு முரணாக இருக்கக்கூடிய அந்த செய்தி அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று முடிவு செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னது அறிவிப்பாளர் தொடர் அடிப்படையில் பலவீனமான செய்திகளுக்கு சொல்லவில்லை, பலமான அறிவிப்பாளர் தொடர் கொண்ட செய்திக்குத்தான் சொல்லியிருக்கிறார் என்பதை இதிலிருந்து நாம விளங்குறோம்.